இயேசு ஒவ்வொரு சீஷர்களின் பாதங்களையும் தொட்ட பொழுது அவர்களின் பலவீனங்கள், அவர்களின் பயங்கள், அவர்களின் பெருமைகள் இயேசுவுக்கு தெரிய வந்த போதிலும் சீஷர்கள் மீது எந்த அன்பும் குறையாமல் அவர்களுக்கு ஒரு பணிவிடைக்காரனாய் மாறுகிறார். நோயாளிகளை குணப்படுத்திய அதே கைகள், புயலை அமைதிப்படுத்திய அதே கைகள் இப்பொழுது சீஷர்கள் யார் என்று தெரிந்த பின்பும் அந்த அழுக்கான கால்களை மெதுவாக தொட்டு கொண்டிருக்கின்றன. காட்டி கொடுக்கிறவன் இருந்தான், மறுதளிக்கிறவன் இருந்தான், பயந்து ஓடுகிறவன் இருந்தான், சந்தேகப்படுகிறவன் இருந்தான். ஆனாலும் ஒரு சிறிய வெறுப்பு கூட இல்லாமல் அவர்களின் கால்களை தொட்டு கழுவினார் நம் இயேசு. நீங்கள் செய்த தவறுகள், உங்கள் உள்ளார்ந்த போராட்டங்களை இயேசு காண்கிறார். அவர் விலகி செல்லவில்லை, அவர் உங்களோடு வருகிறார், உங்களிடம் வருகிறார். தாழ்மையோடு உங்கள் முன் குனிந்து உங்கள் கால்களையும் கழுவுகிறார். தன்னை காட்டி கொடுப்பவன் யார் என்று அறிந்த பின்பும், தன்னை மறுதலிக்கிறவன் யார் என்று அறிந்த பின்பும், தன்னை சந்தேகிக்கிறவன் யார் என்று அறிந்த பின்பும் அவருடைய அன்பு அங்கு மண்டியிட்டது என்றால், அந்த அன்பிற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் இயேசுவை பார்க்கிலும் நல்லவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல, என்னிடத்துல இருக்கிற குறைகளை பார்க்கல, என்னிடத்துல இருக்கிற பலவீனங்களை பார்க்கல, என்னிடத்துல தாளந்த இருக்கா இல்லையான்னு பார்க்கல. ஆனாலும் தேவன் என்னை அன்பு செய்கிறார் என்றால் அந்த அன்பிற்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன்? சீஷர்கள் முன்பாக மண்டியிட்ட அந்த அன்பு இன்றைக்கு உங்கள் முன்பாக மண்டியிட்டு நிற்கிறது. நீங்கள் என்னத்தை தேவனுக்கு கொடுக்க போகிறீர்கள்?